அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவன் என்று நம்மோடு பேச போகும் வார்த்தை தேவனுடைய அன்பின் வேலி. இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன் என்று ஓசியா 2:6 சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கதவுகள் அடைக்கப்படும் போது நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு காரியத்திற்காக நாம் முயற்சிக்கும் பொழுது அங்கே தடைகளும் ஏமாற்றங்களும் முல்லை போன்ற உபத்திரவங்களும் வரும்போது தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த முள்ளுகள் உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை பாதுகாக்கும் வேலி என்று. ஒரு ஆடு மேய்ச்சலை விட்டு ஆபத்தான பள்ளத்தை நோக்கி ஓடும் போது மேய்ப்பன் அதை தடுத்து நிறுத்த தன் கோலை பயன்படுத்துவார் அல்லவா? அது போலத்தான் நீங்கள் தவறான பாதையில் சென்று அழிந்து போகாதபடிக்கு தேவன் உங்கள் வழியில் தடைகளை ஏற்படுத்துகிறார். நீங்கள் போக நினைக்கும் அந்த பாதை உங்களுக்கு சரி என்று தோன்றலாம், ஆனால் அதன் முடிவு மரணம் என்று தேவன் அறிவார். இது தண்டனை அல்ல, பராமரிப்பு. தேவனுடைய சிற்றை என்பது உங்களை தள்ளி விடுவதற்காக அல்ல, உங்களை தழுவிக் கொள்வதற்காக. எப்படி அந்த கெட்ட குமாரன் பன்றியின் தொட்டியில் கஷ்டப்பட்ட போதுதான் தன் தந்தையின் அன்பை நினைத்தானோ, அப்படியே கஷ்டங்கள் நம்மை மீண்டும் பிதாவின் பாதத்திற்கு திருப்புகிறது. தேவன் உங்களை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. உங்கள் உறவு அவரோடு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில் உங்கள் வழிகளில் முள்ளுகளை வைக்கிறார். இன்று நீங்கள் சந்திக்கும் அந்த தடை ஒருவேளை தேவனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கலாம். அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களை மேலான வழியில் நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.